இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆர்காட்லயும் இல்ல. இதுலயே ஒரு 22 வெரைட்டி இருக்கு. 22? ஆமா. லாலிபாப் குல்ஃபி. என்னால ஆர்வம் தான். சரி பிரிச்சு சாப்பிடுங்க. இது டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குமா? இது வந்து கொய்யாப்பழம், ஒரிஜினல் கொய்யாப்பழம் சாப்பிடுற அப்படியே இருக்கு. வேலூர் நமதே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிஜே சீனு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆற்காடுல இருக்கக்கூடிய சென்னை குல்ஃபிக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்கர்ஸுமே இல்லாம ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து ஒருத்தர்கிட்ட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேரு? வச்சலா. வச்சலா. வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் ட்ரெடிஷனல் நேம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கடையை எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்க போன மாசம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். போன மாசம் 7ஆம் தேதி வந்து நாளைக்கு வந்தா 1 மாசம் ஆகுது. நாளைக்கு வந்தா 1 மாசம் வெற்றிகரமாக முடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேக்கா, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா உங்களுக்கு? நல்லா போகுதுப்பா, நல்லா போகுது. மக்கள் கிட்ட ரீச் இருக்கு. மக்கள் கிட்ட நல்ல ரீச். உங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷல்பா. ஸ்பெஷல் பண்ணா கொய்யா ஸ்லைஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்றேன். ரொம்ப ஸ்பெஷல். மிளகா பொடி போட்டு தருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பிட்டா காரமெல்லாம் இருக்காதுல்ல? காரமெல்லாம் இருக்காது, நல்லா இனிப்பா இருக்கும். அதுக்காக சாப்பிட்டு பார்க்கணும். கொய்யாக்கா ஸ்லைஸ் தானே அது? ஆமா, கொய்யாக்கா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா. காசு வாங்குவீங்களா? அப்புறம் காசு வாங்காமல வியாபாரம்னா காசு வாங்கி தானே ஆகணும். என்ன எல்லா இடத்துலயும் வியாபாரத்துக்காக தான் இருக்கு. தம்பி என்ன பார்த்து பால் வடியும் முகம்னாலும் சும்மாவா தருவாங்க? இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி ஓனர்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு. ஆமா, கண்டிப்பா. என் பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை, நானே, எங்க மருமக எல்லாரும் ஃபேமிலியா தான் ரன் பண்றோம். இப்ப வந்து நீங்க ஃபேமிலியா ரன் பண்றீங்கல்ல, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பெருமையா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். சரி, நம்மளே சப்போர்ட் பண்ணி வச்சு கொடுக்கலாமே. இன்னும் வச்சு கொடுக்கணும். சப்போர்ட் மட்டும் பண்றாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். குடும்பமே சப்போர்ட் பண்றோம். சரிம்மா, இப்ப வந்து நீங்க எதுக்கு ஐஸ்கிரீம் பிசினஸ் தான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? இங்க இல்ல, ஆற்காட்ல இது மாதிரி ஒரு ஷாப் இல்ல. அதனால நாங்க இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆற்காட்லயும் இல்ல. ஏன்னா அந்த கொய்யா ஸ்லைஸுக்காகவே இந்த கடை எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சென்னை குல்ஃபில மட்டும்தான் கிடைக்கும். ஸ்டார்டிங் டைம், எண்ட் டைம் எத்தனை மணிக்கு? ஸ்டார்டிங் 10:30க்கு திறக்கிறோம்ப்பா, 10:30க்கு முடியறோம்ப்பா. 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10:30 மணி வரைக்கும் இருக்கு. ஓகேமா, இப்போ வந்து நம்ம கடையில வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ பர்த்டே ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நீங்க பர்த்டேக்கு வந்து டேட் புக் பண்ணா போதும். ஆமா, புக் பண்ணா போதும். இப்போ வந்து கேக் வந்து நீங்க சொன்னாலும் ஓகே, அவங்களே வாங்கிட்டு வந்தாலும் ஓகே, அவங்களே அவுட்டோர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்க அதுக்கு ஏதாச்சும் தனியா ஏதாச்சும்? இல்ல, அதெல்லாம் பில் எல்லாம் போடல, எதுவுமே கிடையாது. ஆமா, பில் எல்லாம் இல்ல. நம்ம கிட்ட சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். என்ன உங்களுக்கு எதனா பர்த்டேல குழந்தை அழுது ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே பக்கத்துலயே இருக்கு. அப்படி தடிக்கு வீந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் வேவீங்க, நீங்க அழகா வாங்கிட்டு போலாம். குல்ஃபிலே ஒரு 22 வெரைட்டி இருக்கு. 22? ஆமா, குல்ஃபில. ஆமா. வேற லெவல்ல இருக்கிற குல்ஃபின்னா அது எது? வேற லெவல்லன்னா மாஸ்டர் மலாய் நல்லா இருக்கும். மாஸ்டர் மலாய்? ஆமா, மாஸ்டர்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஆமா, மாஸ்டர் மலாய், ஸ்பெஷல் மலாய் எல்லாமே நல்லா இருக்கும். எங்க மலாய் எது? இங்க இருக்க எதுவா? ஆமா, அதேதான். எடுத்து பார்க்கலாமா? எடுத்து பார்க்கலாம். சாக்லேட் இருக்கு. இது என்னமா? சாக்லேட். சாக்லேட்ல குல்ஃபி. ஆமா. வேற இது இருக்கு. லாலிபாப் இருக்கு. லாலிபாப்ல குல்ஃபி. ஆமா. என்னால ஆர்வம் தான். சரி, பிரிச்சு சாப்பிடுங்க. ஐயா, வாய பாரு. வள்ளல்ல பிரிச்சு சாப்பிடுங்கன்னு கிராண்டட் சொல்லிருக்காங்க. நீங்க வந்து இது வரைக்கும் வந்து லாலிபாப் சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா சாக்லேட் லாலிபாப், குல்ஃபி லாலிபாப் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க வேற சொல்லிட்டீங்களா? சாப்பிட்டு நான் எடுத்து காசு கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டேன், சாப்பிடுங்க.
காசு கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க. 20 rupeesனா ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓ 20 rupeesனா ஃப்ரீ. எனக்கு மட்டும் தானே? உனக்கு மட்டும் தான். ஏன்னா நம்ம ரிவ்யூ எடுக்கிறோம்ல, அதனால சொல்றாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. 20 rupeesக்கு வர்த்தான ஒரு குல்ஃபின்னு சொல்லலாம். பாருங்களேன் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வேற என்ன குல்ஃபிஸ் எல்லாம் இருக்கு? வேற நிறைய இருக்குப்பா. 4-in-1 இருக்கு. 4-in-1 அப்படின்னா 4 ஃபிளேவர் வரும் ஒரே குல்ஃபில. ஒரே குல்ஃபில 4 ஃபிளேவர் வரும். அம்மா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இது இருக்குப்பா. அட எங்க இருக்கு? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு 4 கலர்ஸ்ல ஒரு குல்ஃபி. ஆமா, இதுல என்னென்னலாம் ஃபிளேவர் போட்டுருக்காங்க? இதுல என்னென்ன இருக்கு? இதுல வந்து 4 ஃபிளேவர் இருக்கு. மலாய் பிஸ்தா, கேசர் பிஸ்தா, ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்கு அதுல. ஆமா ஆமா. இது ஃப்ரீயா தர மாட்டீங்க தானே? ஆமா, இது ஃப்ரீயா தர மாட்டோம். இது என்ன சாப்பிட்டு பாருங்க. வேணா சாப்பிட்டு பாருங்க, ஆனா காசு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு மரியாதையா சொல்லும் போது நம்ம காசு கொடுத்து வாங்கினா. இதுல வந்து 4 கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்பவே பார்க்கவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். நம்ம சென்னை குல்ஃபி எங்க இருக்கு? நம்ம சென்னை குல்ஃபி நம்ம ஆர்காட்ல சென்னை குல்ஃபி இருக்கு. எம்ஜிஆர் ரோட்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கே பஸ் இருக்கு. ஸ்டாண்ட்ல நின்னு பார்த்தாலே நம்ம போர்டு கண்டிப்பா தெரியும். அதுக்கு நின்னு பார்த்த உடனே வந்து தெரியல அப்படின்னு. கொஞ்சம் சந்திர வந்தீங்கன்னா நம்ம சென்னை குல்ஃபி ஆர்காட்ல நம்ம சென்னை குல்ஃபி தான் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்க வந்து இங்க ஃபேமிலியோட வரலாம். அதிகமா ஃபேமிலியோட வாங்க, கண்டிப்பா வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. நம்மள்ட்ட 21 வெரைட்டி இருக்கு குல்ஃபி மட்டுமே. அப்புறம் ஸ்லைஸ் இருக்கு, அப்புறம் மோமோஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. வாங்க கண்டிப்பா. அப்புறம் இருக்கு, இது லாலிபாப் இருக்கு. 20 rupeesல லாலிபாப் இருக்குது. வாங்க குடும்பத்தோட வரணும். இவங்க கிட்ட மஸ்ட் ட்ரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவா ஸ்லைஸ். கோவா ஸ்லைஸ் தான். அதுல மிளகா வந்து பொடி போட்டு மிளகா பொடி போட்டு கொடுப்பாங்க பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நான் அதுக்கு ஒரு அடிமைன்னு சொல்லலாம். ஒன்ஸ் நீ ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து கோவா ஸ்லைஸ். இப்போ நம்ம வந்து கோவா வெட்ட ஸ்லைஸ். போறோமா? ஆமா, வெட்ட போறோம்ப்பா. கட் பண்ணி. ஓகே, இது டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குமா? இது வந்து கொய்யாப்பழம், ஒரிஜினல் கொய்யாப்பழம் சாப்பிடுறாப்லயே இருக்கு. பண்ணும்போது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது நம்ம மிளகாத்தூள். ஆமா ஆமா, அதிகமா தூறீங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. செம டேஸ்டா இருக்கும். அப்படிதான் சாப்பிடணும். ஃபைனலி வந்து கொயக்கா ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் தூவி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிளகாத்தூள் தூவி நான் சாப்பிடுறது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, மிளகாத்தூள் தெரியுதா? ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் மிளகாத்தூள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த ஒன்ஸ் வந்து நீங்க இது ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் இதுக்கு ஃபேன் ஆயிடுவீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்றது. அடுத்ததான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேஃபல் கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இது வந்து சாக்லேட்டு, கேரமல் அப்படிலாம் போட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பிஸ்கெட் மாதிரி லேயர் கொடுத்துட்டு அது உள்ள வந்து சாக்லேட் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. சாப்பிட்றதும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம சென்னை குல்ஃபில வந்து ரெகுலரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கவங்க கிட்ட எந்த அளவுக்கு குவாலிட்டியும் எந்த அளவுக்கு வந்து டேஸ்டும் இருக்கு அப்படின்றது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்க பேரு? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ் சார், நீங்க வந்து இங்க அதிகமா சாப்பிட்ட ஒரு டிஷ், ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அப்படின்னா வெஜ் ராப் ரொம்ப ஃபேவரட். வெஜ் ராப். அதை நானும் சாப்பிட்டிருக்கேன். ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ப்ரோ, நீங்க சாண்ட்விச் சாப்பிட்டுருக்கீங்களா? மத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் டிஃபரெண்ட் இருக்கும்ல டேஸ்ட் வைஸ், அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? ரொம்பவே யூனிக் டேஸ்ட் தான். யூனிக் டேஸ்ட். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ப்ளஸ் ஜூஸியாக இருக்கு. சாண்ட்விச்சில் மற்றதெல்லாம் ட்ரையாக இருக்கும். அதுக்கும் இங்கே இதான் டிஃபரன்ஸ். இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நான் கேள்விப்பட்டது வந்து இந்த மோமோஸ்க்கு ஒரு சட்னி கொடுத்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இப்பதான் சாப்பிட்டோம். நாங்களும் இப்பதான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் சொல்லி. அதான் சொல்றேன், இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மத்ததெல்லாம் வெறும் ரெடிமேட் தருவாங்க. இங்க ஃப்ரெஷ்ஷா அவங்க பண்ணதே தராங்க. பிரைஸ் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? யா, ஓகே தான். நார்மல் பிரைஸ். நார்மல் பிரைஸ் தான். மத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் டிஃபரெண்ட் கிடையாது. நார்மல் பிரைஸ் செட்டில்டா இருக்கு. ஆப்போசிட்ல 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க நம்ம கிட்ட வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாக்கு பின்னாடி போயிட்டாங்க. இங்கே கையும் கழுவ மாட்டிக்க போறோம். ரோசங்கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு.
கவலைப்படாதீங்க, பர்மிஷனோட தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச். இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பசங்களோட வரீங்க, அவங்களை என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்ல. இங்க பிளே ஏரியாவுமே இருக்கு, ஜாலியா விளையாடுவாங்க பசங்க. இங்க பிடிச்சி நிறைய பசங்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேலூர் நமதே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை. ஆமா, பை சொல்லுங்க. பாய்.